ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஒரு படத்தோட டைலாக் ரொம்ப ஃபேமஸ். ஐயோ மீண்டும் மீண்டுமான இது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வைரலான மெம்மி கண்டென்ட்டும் கூட. அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வருது டீம் இந்தியா. ரசிகர்களே ஐயோ மீண்டும் மீண்டுமாங்கிற அளவுக்கு அவங்களோட தோல்வி ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் கேப்டன் பண்ண சீரீஸ் அயர்லாண்டும் 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. இப்போ இங்கிலாண்டில் 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தோத்துருக்குறாங்க, 1 மேட்ச் நோ ரிசல்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா 1 மேட்ச் கூட ஜெயிக்கல, 1 மேட்ச் நோ ரிசல்ட்டில் போயிடுச்சு. ஸோ எப்போ தான் விக்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க. 2 மேட்ச் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, எகெயின் இன்னைக்கு சஞ்சு சாம்சனை கொண்டு வந்துட்டாங்க. டீமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 மேட்ச் சரியாக விளையாடலைன்னா ஒரு பிளேயரை மாற்றிடுறாங்க, எகெயின் அந்த ட்ராப் பண்ண பிளேயருக்கே திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சாப்பிங் அண்ட் சேஞ்சஸ் இருக்குங்கிறது தெரியல. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே டீம் இந்தியா ரொம்ப சொதப்பலாக தான் இருக்குது. ஓகே, இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளார. பட் ஸ்டில் 6 மேட்ச்சில் 1 மேட்ச் கூட ஜெயிக்கல அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு வேர்ல்டு சாம்பியனான டீம் இந்தியா ஜெயிக்கலைங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டில்டான 11, ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு செட்டில்டான 11 விளையாண்டா அவங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு தொடர்ந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறது தான் தோல்விக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.